வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் ஹஸ்பண்டை இம்ப்ரெஸ் பண்ணுமா? அதுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி செஞ்சு இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 50 கிராம் பட்டர், 50 கிராம் டார்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 2 முட்டைகளை நல்லா அடித்து பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப்பு நாட்டு சக்கரை, 1 கப்பு கொக்கோ பவுடரை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்பில் கடைசி வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கப்பில் எடுத்துருக்கிறேன். 2 கப்பு மைதா மாவை போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி மைதா மாவில் செஞ்சுருக்கேன். இன்னொரு நாளைக்கு ராகி மாவில் செஞ்சு காட்டுறேன். ராகி மாவுலையும் செய்யலாம். கட்டிகள் இல்லாமல் எடுத்துகிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் கலவையும் தூக்கி இதிலே ஊற்றி 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் ஊற்றி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அடித்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, இல்லைனா ப்ரௌனி வந்து ஹார்டாக வந்துடும். சாஃப்டாக வரணும்னா ஜென்டலாக அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌனி ட்ரேயில் பட்டர் ஷீட்டில் பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி மிக்ஸையும் தூக்கி அதிலே நல்லா அப்படி ஊற்றும் போதே எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா பேர் பேக்கர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஊற்றும் போது நானும் ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஊற்றும் போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட்டை மேலே அப்படியே மலைச்சாரலாக நட்ஸையும் தூவிட்டு நான் வந்து இன்றைக்கி பேனில் கொஞ்சம் தூளுப்பு போட்டு அதுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சு நம்ம ப்ரௌனி ட்ரேவும் உள்ளே வச்சு ஒரு 45 மினிட்ஸில் ஸ்லோ ஃபயரில் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நான் டூத் ஸ்டிக்லாம் வச்சு குத்தி பார்த்தேன், அவ்வளோ அருமையாக வந்து இத்தனை நாள் நான் செஞ்சதை விட இன்றைக்கி நான் பண்ணது செம்ம பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்டில் வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். கல்பனா ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா அவள் முந்தானேத்து அவள் ஃப்ரெண்டுகளோட ப்ரௌனி சாப்பிட்டால, அதனால் நானும் இன்றைக்கி ப்ரௌனி செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு கல்பனாவும் நானும் சாப்பிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஓகேங்க, பாய்ங்க.